अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला वबरकातुहु। अल्हम्दुलिल्लाह अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वल आक़िबतु लिल मुत्तक़ीन अस्सलातु वस्सलामु अला नबिय्यिल मुरसलीन व आलिहि व अस्हाबिहि अजमईन अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल करीम वल फ़ुरक़ानिल मजीद बाद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिफ़ज़्लि बिस्मिल्लाहिर रहमानिर रहीम वमा यंतिक़ु अनिल हवा सदक़ल्लाहुल अलीयुल अलीम इन हुवा इल्ला वही युहा सदक़ल्लाहुल अलीयुल अलीम। नबी हुरैरत रज़ियल्लाहु तआला अन्हु क़ाल रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम इन्नल्लाह युहिब्बुल उत्तास व यकरहु तसावु औ कमा क़ाल अलैहिस्सलातु वस्सलाम। रब्बि इश्रह ली सदरी व यस्सिर ली अमरी वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली। अल्हम्दुलिल्लाह। அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம்ம இறுதி மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், முழு உலக முஸ்லீமான ஆண்கள் பெருங்கள், குறிப்பாக இந்த அவையில் ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவரும் மீதும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பான சகோதர பெருமக்களே, அல்ஹம்துலில்லாஹ், இந்த வருடம் ஒவ்வொரு நாளும் தராவீஹ் தொழுகைக்கு பிறகு சுன்னா அண்ட் மாடர்ன் சயின்ஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தும் நவீன அறிவியலும் என்ற தலைப்பின் கீழே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துகளில் எந்தளவுக்கு நவீன அறிவியல் இருக்கிறது, எந்த அளவுக்கு நவீன அறிவியல் பொருந்தி போகிறது என்ற கோணத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு சுன்னத்தை பார்த்து வருகிறோம். அந்த தொடரில் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தும்மலின் போது நமக்கு ஒரு அழகான வழிகாட்டுதலை காட்டுகிறார்கள். உங்களில் யாராவது தும்மினால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. ஹதீஸில் வருகிறது, புகாரி ஷெரீஃபுடைய 6223வது செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிறாங்க, இன்னல்லாஹ் யுஹிப்புல் உத்தாஸ், அல்லாஹு தஆலா தும்மலை விரும்புகிறான், தும்முறதை அல்லாஹ் விரும்புகிறான். யக்ரஹு தசாவுப, கொட்டாவி விடுவதை அல்லாஹு தஆலா வெறுக்கிறான். தும்முறதை அல்லாஹ் விரும்புகிறான், கொட்டாவி விடுவதை அல்லாஹு தஆலா வெறுக்கிறான். உங்களில் யாராவது தும்மினால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்கள். ஒருவர் தும்மி அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வதை நீங்கள் கேட்டால் அவருக்கு நீங்கள் யர்ஹமுக்கல்லாஹ் என்று தும்மலுக்கு பதில் சொல்லுங்கள் என்பதாக பெருமானார் இந்த ஹதீஸில் பேசுகிறாங்க. உங்களில் யாராவது கொட்டாவி விட்டால் வாயை மூடுவதற்கு முயற்சி செய்யுங்க. ஏன்னா வாயை திறக்கும் பொழுது அதை பார்த்து சைத்தான் சிரிக்கிறான் என்பதாக ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸில் தும்மலை பற்றியும் பேசுகிறார்கள், கொட்டாவியை பற்றியும் பேசுகிறார்கள். இப்போ இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுக்குறாங்க, தும்முனா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். ஒருத்தர் தும்மி அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால் நம்ம காதில் விழுந்தால் அவர்களுக்கு யர்ஹமுக்கல்லாஹ் சொல்லணும். இது கட்டாயம். ஒருத்தர் தும்மி அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி நம்மளுடைய காதில் விழுந்துட்டா அவர் காதில் விழுகிற மாதிரி யர்ஹமுக்கல்லாஹ் சொல்கிறது கட்டாயம். இன்றைக்கி பெரும்பாலும் அது கிடையாது, இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் புகாரி ஷெரீஃபுடைய 1240வது செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, ஹக்குல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி ஹம்சுன், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமை 5. சில ஹதீஸ்கள் 6 வருது, இந்த ஹதீஸில் 5ன்னு சொல்கிறாங்க. அதில் ஒன்று என்ன சொல்கிறாங்க, ரத்து சலாம், அவர் சலாம் சொல்லலாம், நீங்கள் பதில் சொல்லணும். நோய்வாய்ப்பட்டால் அவருக்கு போய் நோய் விசாரிக்கணும் அப்படின்னு ஒரு பட்டியல் சொல்கிறாங்க. அதில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, தஷ்மீத்துல் ஆத்திஸ், தும்மி ஒருத்தர் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால் உங்கள் காதில் விழுந்தா நீங்கள் அவருக்கு யர்ஹமுக்கல்லாஹ் என்று சொல்ல வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் வழிகாட்டுகிறார்கள். நான் நேற்று மிஸ்வாக்கு சொன்ன மாதிரி தான் தும்மல் சம்பந்தமாகவும் ஹதீஸ்களில் நிறைய செய்திகள் இருக்கிறது. ஹைர். இப்போ தும்மல் என்றால் என்ன? தும்மல் நல்லதா கெட்டதா? தும்மலை நம்ம எதில் எடுத்துக்கொள்வது? தும்மலை ஒரு நோயின்னு சொல்லலாமா என்றால், நான் ஆரம்பத்தில் இந்த ஹதீஸின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது தும்முறதை அல்லாஹு தஆலா விரும்புகிறான், தும்முறதை அல்லாஹ் விரும்புகிறான். தும்மினால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். ஒருத்தர் தும்மி அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால் நம்ம யர்ஹமுக்கல்லாஹ் சொல்லணும். இப்போ இன்றைக்கி மாடர்ன் சயின்ஸ் பேசுது, தும்மல் ஒரு நோய் அல்ல, அது ஒரு மருத்துவம். தும்மலுங்கிறது ஒரு மருத்துவம். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லதா இருந்தால், வேர்க்கிறத நோயின்னு சொல்லுவோமா, மருத்துவம் சொல்லுவோமா? நம்முடைய ஆரோக்கியம் வேர்க்கலாட்டி நம்ம டாக்டரை பார்க்கணும், பீஷா பண்ணணும். எவ்வளோ தான் தண்ணி குடித்தாலும் யூரின் வரலன்னு அது நம்முடைய அதாவது நோய் யூரின் வர்றது அது ஒரு மருத்துவம், மோஷன் வர்றது ஒரு மருத்துவம். அது மாதிரி தும்மல் என்பது மனிதனுக்கான மருத்துவம், ஆரோக்கியம் என்பதாக எழுதுகிறார்கள்.
ஒரு மனிதன் தும்பும் பொழுது அவன் உற்சாகம் அடைகிறான், உடம்பு முழுக்க உற்சாகம் ஏற்படுகிறது, நரம்பு மண்டலம் ரிபோட் ஆகிறது. ரீபோட் சொல்கிறோம் இல்லையா, ஃபோன் ஹேங் ஆகிட்டா அதை ரீபோட் பண்ணால் ரொம்ப ஃப்ரெஷ் ஆகும், கிட்டத்தட்ட ரீஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி நரம்பு மண்டலம்லாம் ரீஃப்ரெஷ் ஆகிறது. ஃபோன் ஹேங் ஆகிற மாதிரி, சிஸ்டம் ஹேங் ஆகிற மாதிரி, ஃபோனை நம்ம ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி, சிஸ்டமை நம்ம ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நம்முடைய உடல் உறுப்புகளை ரீஸ்டார்ட் செய்வதற்காக அல்லாஹ் ஏற்படுத்திய ஒன்று தான் தும்மல் என்கிறது இன்றைய மாடர்ன் சயின்ஸ். அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க அல்லாஹ் தும்மலை விரும்புகிறான் என்று. இன்றைக்கி மாடர்ன் சயின்ஸ் சொல்லுது நம்ம ஃபோன் ஹேங் ஆகிற மாதிரி, சிஸ்டம் ஹேங் ஆகிற மாதிரி நம்முடைய உடல் ஒரு கட்டத்துக்கு பிறகு ஹேங் ஆகி நிற்கும். இப்போது இதை புத்துணர்ச்சி ஆக்கிறதுக்கு, உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும் ஒரு ஜோஷ் ஆக்கிறதுக்காகண்டி அல்லாஹின் புறத்திலிருந்து உண்டானது தான் தும்மல் என்பதாக தும்மலை பற்றி சொல்கிறாங்க. கிதாபில் எழுதுகிறாங்க ரீசெட் பட்டன் சொல்கிறாங்க. மூக்கில் ஒரு ரீசெட் பட்டன் இருக்குது, மூக்கு பகுதியில் அந்த ரீசெட் பட்டன் தான் தும்மல் என்பதாக தும்மலை பற்றி சொல்கிறாங்க. இப்போ தும்மல் எப்படி ஏற்படுகிறது, தும்மலையே இங்கே இவ்வளோ மாடர்ன் சயின்ஸ் தும்மலையே இந்த அளவுக்கு போற்றுகிறது, பெருமைப்படுத்துகிறது என்றால், பொதுவாக மூக்கு பகுதியில் உள்ளுக்குள்ளே நமக்கு சில முடிகள் இருக்கும். எந்த தூசுகளும் எந்த புகையும் ஏதாவது நச்சு எதுவும் உள்ளே வந்துடக்கூடாது என்பது தடுப்பதற்கான முடிகள் இருக்கும். சில நேரங்களில் இந்த முடிகளையும் தாண்டி சில புகைகள், சில தூசிகள் நம்ம உடம்புக்கு ஒத்துக்காது ஏதாவது ஒன்று உள்ளே வரும். உள்ளே வரும் பொழுது இந்த மூக்கு பகுதியில் ஒரு ஹார்மோன் சுமைக்கும், ஹிஸ்டமைன் அப்படின்னு ஒரு சுரப்பி, அதாவது நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு எதிரி வரான்ற மாதிரி இந்த மூக்கு பகுதியில் ஒரு சுரப்பி இருக்குது. அந்த சுரப்புடைய வேலைன்னு சொன்னால் நம்ம உடம்புக்கு ஆகாத ஒன்று வந்துட்டா, ஏன்னா இது நேராக நுரையீரலோட கனெக்ஷன் இருக்குது. மூக்குன்றது சும்மா இல்லை, எந்த பகுதியை பொறுத்தினாலும் உயிர் போகாது, மூக்கை பொறுத்தினா உயிர் போயிடும். அது நம்முடைய உடலுடைய இயக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒன்று, சுவாசம் சொல்லுவோமா இல்லையா, உயிரை கட்டுப்படுத்துகின்ற இடத்துல மூக்கு இருக்குது. இது நேராக நுரையீரலோட சம்மந்தப்பட்டது. அதனால் இது நுரையீரல் குழாயில் ஏதாவது தேவையில்லாத ஒன்று வந்துட்டால் அதை வெளியேற்றுவதற்காகண்டி இங்கே ஒரு சுரப்பி சுரக்கும் இல்லையா. அது குப்பை, பாக்டீரியா, வைரஸ் எது நுழைஞ்சாலும் ஹிஸ்டமைன்ற சுரப்பி சுரக்கும். இப்போது இந்த சுரப்பிக்கும் மூக்குக்கும் மூளைக்கு மத்தியில் ஒரு நரம்பு, ஒரு கனெக்ஷன் இருக்குது. அந்த நரம்புடைய பேர் ட்ரைஜேமினல் நர்வு சொல்கிறாங்க. நர்வுனா நரம்பு, ட்ரைஜேமினல் நரம்பு. இந்த நரம்பு என்ன பண்ணணும்னு சொன்ன, இந்த நரம்பின் வழியாக மூளைக்கு கரண்ட் போகும். உடம்புக்குள்ளே தேவையில்லாத, சம்பந்தம் இல்லாத ஒருத்தன் உள்ளே வந்திருக்கிறான் அப்படின்ற செய்தி மூளையில் பிரெயின் ஸ்டெம்முக்கு போகும். மூளை தளம் சொல்லுவாங்க, மூளையுடைய தடம் சொல்லுவாங்க, தண்டு வடம் மாதிரி மூளை தடம் சொல்லுவாங்க. இது அங்கே மூளையுடைய பிரெயின் ஸ்டெம்முக்கு போகும். தும்மல் மையம்னு கூட இதுக்கு பேர் வச்சுருக்கிறாங்க. இந்த பிரெயின் ஸ்டெம்முக்கு போகும்போது இந்த பிரெயின் இருக்கிறது நுரையீரலுக்கு செய்தி சொல்லும். நுரையீரலில் சொல்லும், உன்னுடைய சுவாச குழாயில் சம்பந்தமில்லாத ஏதோ ஒன்று உள்ளே வந்திருக்கு, அதனால் ஒரு பெரிய அழுத்தத்தோட காற்றுகளை ஒன்று சேர்த்து நீ தும்முன்னு ஒரு அந்த பிரெயின் அந்த நுரையீரலுக்கு ஒரு கட்டளையிடும். நுரையீரல் உடம்பு பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா காற்றுகளையும் ஒன்றாக சேர்த்து ஒரே வேகமாக மிக கடுமையாக காற்றுகளை வெளியேற்றும். அந்த காற்றுக்கு தான் தும்முல்னு சொல்லுவோம் இல்லையா. நல்லா விளங்கிக்கோங்க. மூக்கு பகுதியில் தேவையில்லாத ஏதாவது நுழைஞ்சா ஹிஸ்டமைன் அப்படிங்கிற ஒரு சுரப்பி சுரக்கும். அது ட்ரைஜேமினல் நரம்பு மூலமாக மூளைக்கு செய்தி போகும். மூளை நுரையீரலுக்கு கட்டளையிடும். நுரையீரல் உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா ஆற்றலையும் ஒன்று சேர்த்து நுரையீரல் விரிஞ்சு, நீங்கள் ஆட்டுக்கடையில் பார்த்தீங்கன்னா தெரியும், கறிக்கடையில் தண்ணி ஊற்றி வச்சா அப்படியே நுரையீரல் விரிஞ்சு இருக்கும் இல்லையா. நுரையீரல் எல்லா காற்றையும் உள்ளே இழுத்து ஒரு வேகத்தில் ஃபோர்ஸாக வெளியே தள்ளும். அந்த ஃபோர்ஸ், அந்த சிஸ்டம் இருக்குது, அந்த ப்ராசஸுக்கு பேர் தான் தும்மல் என்கிறார்கள். சுமார் 160 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த காற்று வெளியேறும் என்பதாக சொல்கிறார்கள். நல்லா தும்மும் போது பாருங்கள், கண்ணை திறந்துருக்க மாட்டோம். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. மாடர்ன் சயின்ஸ் பேசுது, தும்மும் போது கண்ணை திறந்துட்டா சொல்ல முடியாது, கண் விழியில் மிகப்பெரிய ஆபத்து ஏற்படும். கண் விழி வெளியே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. விழி பிதுங்கிற மாதிரி, தூக்கு போட்டால் எப்படி நாக்கு கண்ணெலாம் பிதுங்குதோ அது மாதிரி தும்மும் போது கண்ணை திறந்தால் கண் வெளியே வந்துருக்கும். ஆனால் அல்லாஹ் இயற்கையாகவே அது மாதிரி ஆபத்து ஏற்படக்கூடாதுன்னு சொல்லி தும்பும் பொழுது கண்ணை மூடுற மாதிரியான ஒரு சிஸ்டத்தை ஏற்பாடு செஞ்சுருக்கிறான். யாரும் முயற்சி பண்ணி பார்க்கக்கூடாது. தும்பும் போது கண்ணை திறந்து பார்க்கலாமேன்ட்டு விபரீதம் ஆயிருன்றதையும் நம்ம புரியணும் இல்லையா. ஹைர். இப்போ அருமையான சகோதர பெருமக்களே, இப்போது இந்த தும்பும் பொழுது சுமார் 10 லட்சத்திற்கும் அதிகமான கிருமிகள் வெளியேறுகிறது என்பதாக கித்தாபில் எழுதுகிறாங்க. ஒரு தும்மல் நம்ம சாதாரணமாக தும்மும் போது கடுமையான வேகத்தோட கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் 10 லட்சம் கிருமிகள் வெளியேறுகிறது. அதனால் தும்பும்போது முகத்தை மூடிக்கோங்க, கர்ச்சீஃப் வச்சுக்கோங்க என்பதாக இன்றைக்கி சொல்கிறாங்க இல்லையா. ஹதீஸில் நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. திர்மிதி ஷெரீஃபுடைய 2745வது செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா அத்தஷ ரசூலுல்லாஹ் தும்மினா கத்தா பி யதிஹி
அவுபி சௌபிஹி, தன்னுடைய கையை கொண்டு மூக்கை மூடுவாங்க, அல்ல ஏதாவது ஒரு ஆடையை கொண்டு ரசூலுல்லா மூக்கை மூடுவாங்க என்பதாக ரசூலுல்லாவுடைய தும்மலுடைய ஒழுக்கத்தை பற்றி சொல்லப்படுது. ரசூலுல்லாவுக்கு மட்டும் நமக்கும் தான். தும்மா மாடு மாதிரி தும்மிடக்கூடாது. தும்மும் போது கையில் கர்ச்சீஃப் வச்சு முகத்தை மூடுறதும் ஒரு சுன்னத். தும்மிய பிறகு அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறது எப்படி சுன்னத்தோ, தும்மும் பொழுது முகத்தை மூடுவதும் ஒரு சுன்னத். இப்போது இதில் இன்னொரு கூடுதலான ஒரு செய்தி இருக்குது. சில பேர் சூரியனை பார்த்தா தும்முவாங்க. அதையும் கிதாபில் ரொம்ப அழகாக எழுதுவாங்க இல்லையா? சூரியனை பார்க்கும் எல்லாத்துக்கும் தும்மல் வராது, சிலருக்கு சூரியனை பார்த்தா தும்மல் வரும். சூரிய ஒளிக்கும் தும்மலுக்கு என்ன சம்பந்தம் என்பதற்கு கிதாபில் எழுதுகிறாங்க. அதாவது மூக்கு பகுதியில் சம்பந்தம் இல்லாத ஏதாவது ஒன்று நுழைஞ்சா இந்த ட்ரைஜெமினல் நர்வு மூளைக்கு செய்தி சொல்லும் ஏதோ ஒரு ஆபத்து வருதுன்னு சொல்லி. மூளை தும்மலுக்கான வேலை செய்யும். இது ஒன்று. அதே மாதிரி தான் கண்ணிலிருந்து மூளைக்கு போகிறதுக்கு ஒரு நரம்பு இருக்குது, ஆப்டிக்கல் நர்வு சொல்கிறாங்க. ஆப்டிக்கல் நர்வு கண்ணிலேருந்து போகக்கூடிய கண் பயங்கரமான, அதாவது கண் சகிக்க முடியாத, தாங்கிக் கொள்ள முடியாத ஒளியை கண் சுமந்தா, நல்லா விளங்கிக்கோங்க, தாங்கிக் கொள்ள முடியாத ஒளியை கண் பார்த்தா கண்ணை திறக்க முடியாது. கண்ணை மூடுற மாதிரி எல்லாம் ஒரு ஏற்பாடு செஞ்சு கண்ணு பாதுகாக்கப்படணும்னு சொல்லி கண்ணை திறக்க முடியாது. இப்போ என்ன பண்ணும், இந்த ஆப்டிக்கல் நர்வு மூளைக்கு ஒரு செய்தி சொல்லும், ஒரு பயங்கரமான வெளிச்சம் கண்ணில் படுதுன்ட்டு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த ஆப்டிக்கல் நர்வும் ட்ரைஜெமினல் நர்வு ரெண்டும் ஒன்றுக்கு பக்கத்தில் இருக்கனால இதுக்கு போகிற கரண்ட்டு ஷார்ட் அடிக்கிற மாதிரி, பக்கத்தில் ஒயர் இருந்தால் எப்படி ஷாக் அடிக்குமோ அது மாதிரி ஷார்ட் ஆகி இது மூளைக்கு போகும். சரி, மூக்குக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லி தும்மல் வருகிறது என்பதாக தும்மலுக்கான ஒரு காரணத்தில் எழுதுவாங்க. அருமையான சகோதர மக்களே, ஹீலர் பாஸ்கர் நல்ல அழகாக நிறைய செய்திகளை சொல்வார். அலோபதிக்கு எதிராக நிறைய செய்தி பேசுவார். இவர் தும்மலை பற்றி சொல்வார். தும்மலுங்கிறது அல்லாஹ் இறைவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்குவார். தும்மல், நீங்கள் தும்மல்ன்றது சாதாரணமாக நினைக்காதீங்க. தும்மலில் நீங்கள் கையை வச்சிங்கன்னா உங்களுக்கு அது கேன்சர் வரைக்கும் போகுன்றார். அதாவது சிம்பிளாக சொல்கிறாரு, மூக்கில் தேவையில்லாத நுரையீரலை பாதிக்கக்கூடிய ஏதாவது ஒன்று போகும்போது இந்த ஹிஸ்டமைன்ற சுரப்பி சுரக்கும். இந்த சுரப்பியின் மூலமாக மூளைக்கு செய்தி போகி தும்மல் வரும். இப்போ தும்முறதுக்கு பயந்து நம்ம என்ன பண்ணுவோம் சொன்னால், ஏதாவது விக்ஸு அதை மாதிரி ஏதாவது தைலம் ஏதாவது தருவோம், ஜென்டுமா மாதிரி ஏதாவது தருவோம். இந்த விக்ஸ் என்னான்னு சொன்னால் அவருடைய பாஷையில் சொல்லுவாங்க, இது ஒரு ரவுடி பையன். இந்த விக்ஸ் இருக்கே ரவுடி பையன் என்ன பண்ணுச்சுமா, மூக்கில் அந்த ஹிஸ்டமைன்ற சுரப்பி சுரக்க விடாமல் தடுத்துரும். இந்த எது வரைக்கும் இந்த தைலத்தோட எரிச்சல் இருக்கிறதோ, இந்த தைலம் ஹிஸ்டமைன்ற சுரப்பி சுரக்க விடாது. எப்போ இந்த சுரப்பி சுரக்கலையோ மூளைக்கு கரண்ட் போகாது, செய்தி போகாது, தும்மல் வராது. சரி, நமக்கு தும்மல் தடைப்படுற மாதிரி தெரியும், ஆனால் நுரையீரலில் அழுக்குகள் கூடிக்கிட்டே போகும். தும்மல் தான் சுத்தப்படுத்துறது. அவர் ரொம்ப அழகாக சொல்லுவார், ஒரு வீட்டை அசுத்தமாயிருச்சு, கூட்டி பெருக்கி வெளியே தள்ளுறோம், இதுதான் தும்மல். இப்போ நீங்கள் கூட்டி பெருக்கலை, தும்மலை தடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அடுத்து நுரையீரலில் அழுக்குகள் அதிகமாயிரும். இதுக்கு பிறகு தும்மலின் மூலமாக சரி பண்ண முடியாது. மூளை தும்மலின் மூலமாக இந்த அழுக்குகளை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி மூக்கு ஒழுக ஆரம்பிச்சிடும். இது ரெண்டாவது கட்டம் உடம்பை சுத்தப்படுத்துறதுக்காண்டி முதல் கட்டம் தும்மல். தும்மலை நீங்கள் நிறுத்துனீங்கன்னு சொன்னால், தும்மலி நீங்கள் எத்தனை தும்முனாலும் தும்மிட்டா பிரச்சனை இல்லை, அழுக்குகள் பிற வெளியே வந்துடும். நீங்கள் தும்மலை பிரேக் பண்ணிங்கன்னு சொன்னால் அடுத்து மூக்கு ஒழுக ஆரம்பிக்கும். மூக்கு ஒழுக ஆரம்பித்து அதுக்கு ஒரு மாத்திரை போட்டிங்கன்னு சொன்னால் மூக்கு ஒழுக நின்றுணும். ஆனால் நுரையீரலில் சளி தேங்கிடும், அசுத்தம் வெளியே போகாமல் என்பதாக அவர் தன்னுடைய ஆய்வில் பதிவு செய்வார். அப்போது தும்மல் அப்படிங்கிறது அது ஒரு அல்லாஹ் நமக்கு வழங்கிய மிகப்பெரிய ஒரு நியமத்தாகத்தான் பார்க்கப்படுகிறது. அதுபடியா அப்போ தும்முவதின் போது இன்னொரு செய்தியும் கிதாபில் எழுதுகிறாங்க. நல்ல ஒரு கிட்டத்தட்ட 160 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த காற்று வெளியே போகிறனால இந்த தசை பகுதி, நெஞ்சு பகுதி, ஈரல் பகுதி இப்போலாம் ஒரு சுருங்கி வெளியே தள்ளும் பொழுது இங்கே ஒரு ஒரு வைப்ரேட் ஏற்படும். இந்த வைப்ரேட்டில் இதயம் நிற்பதாகவும் சொல்கிறார்கள். சுமார் 1 to 1.5 வினாடி இதயம் நின்று துடிக்கிறது என்பதாக கிதாபில் எழுதுகிறாங்க. இந்த டாக்டர் கென்னடி மயூகா இதய டாக்டர் இவர் சொல்கிறாரு, இதை நாங்கள் இதயம் நின்றதாக கணக்கில் எடுக்க மாட்டோம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, பொதுவாக இதயம் நின்றதற்கான அடையாளம் 3 நிமிடம் 3 வினாடி. ஒரு இதயம் 3 வினாடி நின்றதாக நாங்கள் கணக்கெடுப்போம். தும்மலின் போது 3 வினாடி இல்லை, 1 to 1.5 வினாடி தான் நிற்குது. அதனால் இதயம் நின்றதாக நாங்கள் கணக்கில் எடுக்க மாட்டோம். மாறாக இதயம் ஒரு அதிர்வுக்கு ஏற்படுது, இதயம் ஒரு பயங்கரமான வைப்ரேட்டில் ஏற்படுது என்பதாக சொல்கிறார்கள். இதற்கு பிறகு தும்முறது என்பது, இதற்கு பிறகு நம்ம அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறது, இதயம் தொடர்ந்து இயங்குது இல்லையா, இதுக்கு அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறது. நிப்பாட்டின இதயத்தை அல்லாஹ் அப்படியே நிப்பாட்டினா முடிஞ்சு போச்சு. அதாவது பொதுவாக ஒரு செய்தியை விளங்கிக் கொள்ளுங்க, உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும்
அதுக்கு ஒரு ரெஸ்ட் இருக்குது. எல்லா உறுப்புகளும் மூளையிலிருந்து, கிட்னியிலேருந்து, லிவர்லேருந்து எல்லாத்துக்கும் ரெஸ்ட் இருக்குது. நம்ம பிறந்ததுலேருந்து மண்ணுக்கு போகிற வரைக்கும் ரெஸ்ட் எடுக்காத ஒரே உறுப்பு இதயம் மட்டும்தான். இதயம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம மண்ணுக்கு மேலே இருக்க முடியாது. இதயம் மட்டும் ரெஸ்ட் ஆகிடுச்சுன்னு சொன்னால், கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் துடிக்கலைன்னு சொன்னால் அவ்வளோதான் மவுத்து. இதயத்தை தவிர எல்லாமே தொடர்ந்து துடித்து கொண்டே இருக்கும். இதயம் மட்டும்தான் தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கிறது. இந்த இதயம் ஒரு நிமிடம் நின்று திரும்ப துடிக்குது பார்த்தீங்களா? அந்த நின்ற பிறகு திரும்ப துடிக்க அல்லாஹ் வச்சான் இல்லையா? அதற்காக வேண்டி அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுகிறோம் என்பதாக அவர் தன்னுடைய ஆய்வில் பதிவு செய்கிறார். தும்மலுக்கான இன்னொரு காரணம், இது இல்லாமல் மூக்கு சம்பந்தமான செய்தி. தும்மலுக்கான இன்னொரு காரணத்தையும் கிதாபை இவர் எழுதுகிறார். மூளை நரம்புகளில் சில நேரங்களில் காற்று தேங்கிரும். மூளை நரம்புகளில் காற்று தேங்கிரும். இந்த காற்று கடைசி வரைக்கும் அப்படி இருந்துட்டால் பக்கவாதம் வந்துடும். மூளை நரம்புகளில் காற்று தேங்கிட்டால் பக்கவாதம் வந்துடும், ஸ்ட்ரோக் வந்துடும். இந்த மூளை நரம்புகளில் காற்று தேங்கும் போது மூளை ஒரு வேகமான இயக்கத்தோடு அந்த காற்றை ரிலீஸ் பண்ணுது இல்லையா? அதுக்கு தும்மலை பயன்படுத்துகிறது. எனவே நம்ம மூளை நரம்புகளில் பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காண்டி இறைவன் தும்மலை ஏற்படுத்தியிருக்கிறான் என்பதாக இவர் ஆய்வில் பதிவு செய்கிறார். இதை எதையுமே ரசூலுல்லாஹ் பேசலை. தும்முனா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுன்ட்டாங்க. இவ்வளோ சயின்ஸ் எல்லாம் ரசூலுல்லாஹ் பேசலை. தும்முறியா அல்ஹம்துலில்லாஹ் சொல் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியமான சொல்கிற மக்களே, தும்மலின் பின்னாடி இவ்வளவு அறிவியல், நமக்கான இவ்வளவு பலன்கள் இருக்கிறத நம்ம விளங்கி கொள்ள முடிகிறது. இறுதியாக தும்முறது சம்பந்தமாக தஃப்சீர்களில் பார்க்கிறோம். உலகத்தில் முதல்ல தும்மியது ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவர் தானே முதல் மனுஷர். அவர் தும்முறதுல என்ன ஆச்சரியம்னு கேட்கலாம். தஃப்சீர்களில் பார்க்கலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா படைச்சிட்டான். ரூஹ ஊதுறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய உடம்புல ரூஹ் முழுக்க பரவிக்கிட்டே இருக்குது. மூக்கு பகுதியில் ரூஹ் வரும் பொழுது ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தும்மினார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உயிர் வந்த பிறகு முதல்ல செஞ்ச காரியம் தும்மினது. அல்லாஹ் தஆலா சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கன்னு சொன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வே பதில் சொன்னான், இர்ஹமுக்கல்லாஹ், அல்லாஹ் உனக்கு ரஹம் செய்வானாக. தும்மலை வழங்கியது அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுன்னு சொன்னது அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ்னா அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இர்ஹமுக்கல்லான்னு சொன்னால் அல்லாஹ்வை புகழ்ந்ததுக்கு அவருக்கு நம்ம ஒரு துவா செய்கிறது. உதாரணமாக நான் தும்முனா அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறேன். இப்போ நான் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னனால பாய் எனக்கு இர்ஹமுக்கல்லான்னு துவா செய்கிறான்னு, அல்லாஹ் உனக்கு ரஹம் செய்யட்டும் அப்படின்னு எனக்கு துவா செய்கிறாரு. இங்கே பாருங்கள், அல்லாஹு தஆலா தான் தும்மலை வழங்கினான். ஹஸரத் ஆதம் தும்மினார். அல்லாஹ் தான் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல சொன்னான். ஹஸரத் ஆதம் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னார். அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா ஹஸரத் ஆதம் இருக்கு இர்ஹமுக்கல்லாஹ், அல்லாஹ் உனக்கு ரஹம் செய்வானாக என்பதாக துவா செய்தார்கள். இன்னொரு தஃப்சீர்களில் பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ் சொன்ன பிறகு எல்லா மலக்குமார்களும் சேர்ந்து ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இர்ஹமுக்கல்லாஹ் என்று துவா செய்தார்கள் என்பதாக தஃப்சீர்களில் பார்க்கிறோம். அன்பான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் தும்மல் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஃப்ரெஷ்ஷாக, நம்முடைய மருத்துவத்துடைய ஒரு மிகப்பெரிய குறியீடாக தும்மல் இருக்கிறது. எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தும்மலின் போது அல்ஹம்துலில்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள். எனவே தும்மினால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். இது பரவலாக செஞ்சுருவோம். நம்மள்ட்ட இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொன்னால், அடுத்தவர் தும்மும் போது இரஹமுக்கெல்லாம் சொல்கிறது வெக்கமாக இருக்குது. சலாத்துக்கு பதில் சொல்கிறதுல வெக்கப்படுறதில்ல, ஆனால் தும்மலுக்கு பதில் சொல்கிறது வெக்கமாக இருக்கிறது. அதை தவிர்த்துக்கொள்ளணும். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம காதில் விழுந்தா அவர் காதில் விழுகிற மாதிரி இரஹமுக்கல்லாஹ் சொல்வது கட்டாய கடமை, ஒரு முஸ்லீமுடைய வாஜிப் என்பதாக பெருமானார் பேசுகிறார்கள். அன்பான சகோதர பெருமக்களே, இப்படி நபிகளாருடைய சுன்னாவில் ஏராளமான நவீன அறிவியல் பொதிந்து கிடைக்கிறது. ரசூலுல்லாவுடைய சுன்னத்துகளை அதிகமாக படிப்போம். ரசூலுல்லாவுடைய சுன்னத்துகளை முழுமையாக அமல் செய்வோம். ரசூலுல்லாவுடைய சுன்னத்துகளை மனித சமுதாயத்திற்கு முழுமையாக பரப்புவோம். அல்லாஹு தஆலா அந்த நல்ல நசீவை நம் அனைவருக்கும் தந்து நல்லது புரிவானாக. வாஹிரத அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.